இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. சீனு சக்தி, சீனு சக்தி ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சிக்கு பிறந்தவங்க. புரியல. ரெண்டு பேரும் ஒரே ரத்தம். எப்படி பாப்பல? சீனு சாரதாவுக்கு பிறந்தவன், சக்தி நம்ம யோகிக்கு பிறந்தவன். ரெண்டு பேரும் எப்படி அண்ணன் தங்கச்சி ஆக முடியும்? அப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை அது இல்லை. சீனு சாரதாவுக்கு பிறந்தவன் இல்லை, பிரபாவுக்கு பிறந்தவன். பிரசாத் பிரபாவுக்கு பிறந்தவன் இல்லை, சாரதாவுக்கு பிறந்தவன். பெத்த குழந்தைகளை தாய்மாங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே பிரிச்சு பாவினா. இந்த துரோகத்துக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு மன்னிப்பு கிடையாது. என் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சுயநலத்தில் ரெண்டு பேரும் குழந்தைகளை மாத்திட்டோம். இப்போ அவங்க வளர வளர பிரசாத் முகத்தையும் என்னால் பார்க்க முடியல, சீனு முகத்தையும் பார்க்க முடியல, சாரதா முகத்தையும் பார்க்க முடியல. இந்த குற்ற உணர்ச்சி என்னை போட்டு சித்திரவதை பண்ணிச்சு. அதுக்காகத்தான் நான் ஆசிரமத்துக்கு போனேன். இந்த உண்மை தெரியாம சீனுவுக்கு சக்திக்கும் சாரதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தடுக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். இப்போ என்னால உண்மையும் சொல்ல முடியல, கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்த முடியல. இப்ப சொல்லுங்க மாமா, அண்ணன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறானா? இந்த பாவகாரியத்தை நம்ம அனுமதிக்க போறோமா?